பெரி கல்வி குழுமம் நடத்தும் ஆசிரியர் திருவிழா மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கு பெரிய பெருமை விருதுகள் வழங்கும் நல்விழா. இந்த இரு விழாக்களுக்கு என்னை அன்போடு அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்து மேடையில் தந்திருக்கக்கூடிய இந்த கல்வி குழுமங்களுடைய நிறுவன பெருமானார் வணக்கத்திற்குரிய மாண்பமை தலைவர் திருமதி சரவணன் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலை வகிக்கின்ற தலைமை செயலாளர் பெரிய கல்வி குழுமங்களுடைய தலைமை செயலாளர் திருமதி சசி வீரராஜன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி இந்த நிகழ்விலே அன்போடு என்னை அழைத்து தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வரவேற்று அற்புதமான ஒரு தமிழ் கவிதையையும் தானே இயற்றி அதனை எனக்கு விருதிலேயே நீங்கள் விருது வருவது போல அதை பதிந்து தந்திருக்கின்ற முதல்வர் ஐயா திருமதி புருஷோத்தமன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் புருஷோத்தமன் என்ற பெயரை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன நினைவு வருதுன்னு தெரியல. மனோன்மணி என்ற ஒரு நாடகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மனோன்மணி நாடகத்திலே வருகிற தமிழ்தாய் வாழ்த்து தான் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து. அதனுடைய கதாநாயகனாக மனோன்மணியின் சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை பெயரிட்டு அழைத்திருப்பார் என்றால் புருஷோத்தமனாக அவர் தான் சொல்லுவார். அத்தகைய பெருமை மிகு புருஷோத்தமன் தான் பேசுகின்ற வீர வசனமாக அந்த மனோன்மணியத்தில் வருகின்ற வரியாக எது சொல்லப்படுகிறது என்றால், இப்போதெல்லாம் நீங்கள் அரசியல் மேடைகளிலே இப்போது மட்டுமில்லை கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை என்ன என்றால், இப்படி நோக்கின் எப்படி வெல்லும் என்ற வார்த்தை. அதை சொல்லுகிற பல பேருக்கு அது எந்த நூலில் வருகிறது என்று தெரியாது. அது மனோன்மணியின் நூலிலே வருகிற ஒரு அற்புதமான சொல். தன்னுடைய படையை திரட்டுகின்ற போது அந்த வீரர்களை பார்த்து அந்த மன்னன் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. அத்தகைய பெருமை மிகுந்த பெயரை கொண்ட முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி இந்த நிகழ்விலே மேடையிலே இருந்து இதனை சிறப்பிக்கின்ற முதல்வர் பெருமக்கள் திருமதி முனைவர் பால்சன் கரண்டி அவர்கள், முனைவர் திருமதி ஏஆர் பாரதி அவர்கள், முனைவர் பி வேலண்டினா அவர்கள், திருமதி வேலண்டினா அவர்கள் மற்றும் பொறியியல் கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள், வருகிறது பெருமை சேர்க்கின்ற துணை முதல்வர்கள், அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்விலே விருது பெற்று பெருமை சேர்க்க இருக்கின்ற பல்வேறு பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பாசமிகுந்த பத்திரிகையாளர்கள், இங்கே இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக தொகுத்து வழங்குகின்ற பேராசிரியர் பெருமக்கள், நல்ல தமிழில் நல்ல ஆங்கிலத்தில் அருமையாக தொகுத்து வழங்கினார்கள். அவர்களுக்கு பாராட்டை சொல்லி 2 மாணவ செல்வங்களும் மிக அருமையாக சுருக்கமாக பேசினார்கள். அவருடைய பேச்சும் நம்மை ஈர்த்தது. அதுவும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சியில் நான் நடுவராக நடத்திய போது இப்போது பேசிய மாணவ செல்வங்களை போன்ற பேச்சாளர்களை பார்த்தவுடன் எங்களுக்கு அடுத்த தலைமுறை மீது ஒரு நம்பிக்கை வந்தது. அத்தகைய முறையிலே பேசிய மாணவ செல்வங்களையும் அவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களையும் பாராட்டி, இங்கே நாம் வந்த உடனேயே அருமையான ஒரு நடன நிகழ்ச்சியை நமக்கு தந்து அழகாக தொடர்ந்து ஆடுதல் என்பது சாதாரணமான நிகழ்வில்லை. நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு, அதாவது சினிமாவுக்கு வந்த பிறகு அந்த காட்சிகள்லாம் எடுக்கப்படுறத பார்த்துருக்கிறேன். ஒரு பாட்டு எடுக்கணும்னா ஒரு வாரம் ஆகும். ஒரு காட்சி எடுக்கணும்னா
ஒரு நாள் ஆகும். ஆனா அவங்க சற்றும் தங்களுடைய அந்த அயர்வை வெளிக்காட்டாத ஆடினார்கள். அந்த குழந்தைகளை நம்முடைய பாராட்டு. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்களுடைய மதுரை தியாகராசர் கல்லூரிக்கு ஏற்றாப்புல அந்த தெப்பக்குளம் இருக்குது. அது ஒரு முறை ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்தது. மதுரை மறிக்கொழுந்து வாசம்னு ஒரு பாட்டை எடுத்துட்டு இருந்தாங்க. எங்க ஊர் பாட்டுக்காரன்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா திருத்திருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா திருக்குறள்ல தப்புட்டா தான் யோசிப்போம். திரைப்படத்துல தப்புட்டா கோவம் வந்துடும், என்ன இப்படிலாம் தப்பா சொல்றாங்க அப்படின்னு. அந்த பாட்டு காலையில 6 மணிக்கு எடுக்க வந்து லல்லலான்னு ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் கல்லூரி முடிஞ்சு வர்றோம், லல்லலாலே நிற்கிறாங்க. அப்படிதான் எடுக்க முடியும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்கள உடனே தொடர்ந்து ஆட வச்சோம்னா அவங்க மூச்சு வாங்குறதுலாம் தெரிஞ்சு போகும். பரதம் என்ற சொல்லுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லுகிற போது 4 எழுத்தாது. அந்த 4 எழுத்துலையும் ஒவ்வொரு எழுத்தினுடைய அருமை என்ன அப்படின்னா, பரதம் முதல் எழுத்துங்க ஆடுபவர்கள் ரதம் போல மேடைக்கு வரணுமா. அடுத்து அந்த ரா எழுத்து எடுத்துருங்க, அந்த பதத்துக்கு ஆடணுமா. அதே போல இந்த 2 எழுத்தையும் எடுத்தா கூட அவங்க தம் பிடிச்சு ஆடணுமா. மூச்சு வாங்க தெரியக்கூடாதான். இவ பாருங்க, இந்த சொல்ல வச்சு இந்த விளையாட்டு காட்ட முடியும். அழகாக ஆடிய பெருமக்கள் இங்கே நீங்களெல்லாம் வந்து காத்திருந்த ஒரு நிலை வந்து விட்டது. அதுக்கு காரணம் நான் என்ன என்றால், இன்றைக்கு மற்றொரு கல்லூரியிலே உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு விருது வழங்குகிற நிகழ்வு தான் அது. நான் முதல்ல ஒத்துக்கிட்ட போது சென்னையில இப்படி ஒரு போக்குவரத்து இருக்குன்னா கனவுலையும் தெரியல. அதாவது சிக்னலே இல்லாம வரணும்னா ஆகாய மார்க்கமா தான் வந்தா உண்டு. அத்தனை பாடு, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கு அது மேல வண்டி ஓட்டக்கூடியவர்கள் மாணவர்கள், அவங்க வேகமா ஓட்டுங்க அப்படின்னு நமக்கு ஒரு சங்கடம் வந்துடும். நான் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடிகாரத்துக்கு தான் பயப்படுவேன். ஏன்னா அந்த நேரம், அதுக்காக சொல்லுவாங்க காலம் அதனுடைய கடமை. இதை பத்தி சொல்றாங்க, காலம் கண் போன்றது, கடமை. சோர்வா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலம் பொன் போன்றது, சரி, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இப்ப இந்த காலத்தை பொண்ணுக்கு எடுக்கிறோம்னு சொன்னா, பொண்ணை காட்டிலும் விலையுயர்ந்த ஆபரணங்கள் இருக்குது, விலையுயர்ந்த உலோகங்கள் இருக்குது. தெரியாம இல்லை, நம்ம ஆசிரியர்கள் தெரியும். பிளாட்டினம்லாம் இருக்குது, வைரம்லாம் இருக்குது. அப்ப கண் போன்றதுன்னு சொல்றப்ப கண்ணை கூட நம்ம என்ன செய்வோம், இப்ப கண்தானத்துக்கு மூலம் மாற்றி அமைச்சிடறோம். அப்படி என்றால் காலத்தை எது கூப்பிடலாம் என்றால், காலத்தை கண்ணென்றோ பொன்னென்றோ சொல்வதை காட்டிலும் காலத்தை உயிர் போன்றதுன்னு சொன்னால்தான் சரியா இருக்குன்னு எனக்கு தோணும். ஏன்னா போனா வராது. நீங்க கேட்கலாம், பேசுறதுலாம் நல்லா பேசு, லேட்டாவா எத்தனை கொண்டாக்கிட்டா விட்டுறது நாங்க உட்கார்ந்த இடத்துலயே. உண்மையிலேயே நினைக்காது, நீங்க இங்க வந்து என்னை காரணம் உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. நான் இவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டேமேங்கிற மாதிரி நான் பெற்றிருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதனால மீண்டும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இன்றைக்கு விருது பெறுகிற பெருமக்கள் ஆசிரியர்கள் இந்த நன்னாளில் விருதினை பெறுகிறீர்கள். நம்முடைய பெருமை மிக பெரிய விருதுகளை நீங்கள் பெறுகிற போது என்னுடைய பெருமை என்ன என்றால், நீங்கள் ஒரு நாளைக்கு நல்லாசிரியர் விருது பெறுகிற போது கற்றவர்களும் பெறுவீர்கள். தேசிய நல்லாசிரியர் விருது பெறுகிற போது இதற்கு முன்பாக என்னென்ன விருதுகள் பெற்றிருக்கிறீர்கள் என்ற பட்டியலை பார்ப்பார்கள். நம்முடைய பெருமை மிகு பெரிய விருதும் இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்னும் பலன் கிடைக்கும். நிச்சயமா
எல்லா விருதுமே நமக்கு ஒரு மயில் இருந்தாங்க. இப்ப என்னை பற்றி சொல்ற போது பேச்சாளர், நடுவர், நடிகர் அப்படிலாம் சொன்னாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அதாவது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் படித்த தமிழ் நம்முடைய ஆசிரியர் படிதான் நமக்கு எல்லா வகையான செயல்பாட்டையும் பெற்றுத்தருது. நான் சினிமா நடிகராக போகணும்னு போகலைங்க. ஒரு மேடையில் நான் பேசுறத பார்த்த உடனே கலைஞர் அவர்கள் அந்த பேச்சை கேட்டுட்டு 95ல இவர் யார் என்று தெரியவில்லை. அவர் சொல்றாரு, கலைஞர் இவர் பேசுகிற போது அரங்கத்தில் சிரிப்பொழியும் கைதட்டும் தொடர்கிறது. சிபி சிற்றரசுக்கு பிறகு இப்படி ஒரு பேச்சாளர், பெரும் பேச்சாளர் தமிழ்நாட்டில் இருந்தார். அவருடைய பேச்சுக்கு பிறகு இவருடைய பேச்சை கேட்டுதான் இந்த அரங்கம் இப்படி குழுந்துகிறது என்றால், இவர் தமிழ் இயக்கத்துக்கு கிடைத்த ஒரு சிற்றரசு என்று பட்டம் தந்தார். யாரை பார்த்து நாங்கள் பேச பழகினோமோ அவரே எனக்கு பட்டம் தந்தார் என்று சொன்னால், அது என் உழைப்புக்கு, நான் படித்த தமிழுக்கு கிடைத்த பெருமை. இப்ப நீங்க விருது வாங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இத்தனை பெருமையும் இத்தனை மகிழும் உண்டு. இன்றைக்கு அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி, அதாவது பேராசிரியராக இருந்து ஜனாதிபதியாக பதவியேற்ற பெருமை உடையவர் யாருன்னு கேட்டால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஜனாதிபதியாக இருந்து பிறகு பேராசிரியராக வந்தவர் நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள். என்றால் ஒரு கனவு, எப்படி எனக்கு ஒரு கனவு உண்டு என்று ஒரு அரசியல் மேதை சொன்னாரோ அதுபோல நமக்கு எல்லாருக்குமே ஒரு கனவு உண்டு. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறநாள் தான் இன்று. அது எல்லாருக்குமே தெரியும். அவர் எத்தனை பெருமையுடையவர் தெரியுங்களா? 42 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது. 42 பல்கலைக்கழகங்கள், 63 பல்கலைக்கழகங்கள்ல அவருடைய நூல்கள் பாடமா இருக்கு. அதான் பெரிய சிறப்பு. அவர் எழுதுற தத்துவ நூல்கள். அப்படி என்ன அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் ஜனாதிபதியாக இருந்த போது, அதாவது உப ஜனாதிபதியாக இருந்து துணை ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதி ஆனவர் அவர்தான். அவரு ஜனாதிபதியாக இருந்த போது லண்டன் போறார். அப்படி லண்டன் போற போது அங்க அவர் பேசி முடிச்ச உடனே கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி அந்த இவங்கெல்லாம் வர்றாங்க. யாரு? பத்திரிகையாளர்கள். உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்து வந்துட்டாங்கன்னா நமக்கு பாதி உயிர் போயிடும். ஏன்னா என்ன கேள்வி கேட்பாங்களோன்னு தெரியாது. அங்கேயுமே ஒருத்தர் கேள்வி கேட்டார். எப்படின்னா, அவர் நம்முடைய ஜனாதிபதி ஆகிய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து, மிஸ்டர் பிரசிடென்ட், நாங்கள் எல்லோரும், இதுல லண்டன்ல நடக்குது, நாங்கள் எல்லோரும் வெள்ளை வெளியேறி இருக்கிறோம். வெள்ளைக்காரர்கள், ஆப்பிரிக்கர்கள் கருப்பு நிறமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்ல கவனிங்க, இந்த தமிழ்ல ஆனாளுங்கிற எழுத்து, ஆனாளுங்கிற சொல்லு எப்போ போடணும்னு தெரிஞ்சுட்டா நீங்க பேச்சாளர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பல பேருக்கு அது எங்கன போடுறதுன்னு தெரியாது. இப்போ உதாரணமா ஒரு நண்பரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. என் நண்பர் இனியவர், உத்தவர், நல்லவர், வல்லவர், ஆனால் அப்படின்னு அர்த்தம். இது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இந்த ஆனால் என்னன்னா, நாம சொல்லிக்கிட்டே வரக்கூடிய கருத்துல இருந்து ஒரு மாற்றத்தை தரதுக்காக போடுறது. அந்த நிருபர் கேட்கிறாரு, நாங்கள் எல்லோரும் வெள்ளைக்காரர்கள், வெள்ளை வெள்ளையர் இருக்கிறோம், கருப்பர்கள் கருப்பு நிறமாக இருக்கிறார்கள். ஆனால் அவரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்தியர்கள் எங்களை போல வெள்ளையாகவும் இல்லை, அவர்களை போல கருப்பாகவும் இல்லை. ஏன்? என்ன தெரியுமா? அந்த நிருபர் கேள்வி பண்றார். இவர் மட்டும் இல்ல, இந்தியாவே கேள்வி பண்றார். நீ வெள்ளைக்காரன் இல்ல, கருப்பரும் இல்ல, யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்யும்? கோவம் வந்துடும். நீ எந்த பிரஸ், எந்த டிவி சொல்லு அப்படி போங்க. இப்ப தலைவர்கள் அந்த கேள்வி கேட்கிறாங்க, நீ யாரு, இந்த டிவி சொல்லியா?
அதனாலதான் ஒன்று சொல்ல அறிவாளி படிப்பாளி. என்ன கேட்டீங்க? நீங்க வெள்ளையா இருக்கிறீங்க, அவங்க கருப்பா இருக்காங்க, நாங்க ரெண்டு இல்லாம இருக்கோம் தானே கேள்வி? ஆமா. உடனே அருமையா பதில் சொன்னாங்க. கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார், அதாவது மனிதர்களை படைத்தார். சில ரொட்டி வேகவே இல்லை, மாறும். அதான் நீங்க. சில ரொட்டி கறி போச்சு, அதான் அவங்க. ஒழுங்கா வெந்தவங்க நாங்க. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, நம்முடைய நாட்டை விட்டு தரக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. யார் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அந்த கேட்கின்ற கேள்விக்கு அந்தந்த நேரத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்டு சொல்லிடலாம் நம்ம கேட்க முடியாது. அந்த கேள்வியையும் அதற்கு அவர் சொன்ன பதிலையும் நம்ம நீக்கி பேசிட்டு இருக்கோம்னா, அவருடைய பேரில் விருதுகள் தரப்படுகின்றன. அவருடைய பிறந்தநாளை நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம். அந்த நாளில் நீங்க விருது பெறுவீங்க. இந்த விருது பார்க்கக்கூடாது சொல்லக்கூட, இதை நீங்க குடும்பத்தோடு வந்திருக்கணும். வந்திருந்தா சந்தோஷம், வந்திருக்காங்கன்னு தெரியல. மனைவி விருது பெற்றால் கணவரும், கணவர் விருது பெற்றால் மனைவியும், பிள்ளைகளும் எல்லாரும் வரணும். அப்பதானுங்க வீட்டுல மரியாதை. பாருங்க, நான் தியாகராஜன்ல பேராசிரியர் இருந்தப்ப என் வகுப்புல எல்லாரும் நல்லா உட்கார்ந்து கேட்பாங்க. ஒரு பையன் அவன் மதிக்க மாட்டான், லேட்டா வருவான். ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னும் இது பண்ண மாட்டான், முடி வெட்ட மாட்டான், ஒரு மாதிரி இருப்பான். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வந்துருச்சு. நானும் ஒண்ணு சொல்றதில்ல, போப்பா அப்படின்றது. ஏன்னா முந்தியெல்லாம் வாத்தியார் அடிப்பாரோன்னு பையன் பயப்படுவான். இப்ப நம்ம உயிரை கையில் முடிச்சு வர வேண்டும். இதெல்லாம் பிள்ளைகளை சேர்ந்து விடுறப்ப கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சுட்டு நினைப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, அடிக்க கூட வேண்டாம், லேசா உத்து பார்த்தோம்னா போதும். கொலை முயற்சி போலீஸ் சொல்றது உங்களை கூட்டு போதும். இப்ப அவன் என்ன பண்ணா, இந்த 3ஆம் ஆண்டு நடக்கிற போது ஒரு நாள் திடீர்னு நான் பகுப்பு முடிச்சுட்டு வர்றேன். எப்பயும் போல வகுப்புல இல்லை, எங்கிட்டு தான் வந்தேன். வந்தேன் படாம என் காலில் விழுந்துட்டான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா நம்ம காலில் விழுந்துட்டானே, என்னப்பா அப்படின்னு கேட்டேன். என்னை மன்னிச்சுக்கங்க, என்ன நீங்க எவ்வளவு பெரியவரும் தெரியாது, என்னடா புது ஞானோதயமா தெரியாது, ஏதாவது கடற்கரை கேட்க போறாங்கன்னு நினைச்சேன். நேற்று நீங்க கவி பேரரசு வைரமுத்து அவருடைய அந்த விழாவுக்கு வந்திருந்தீங்க. அவருடைய கல்விக்காட்டு இதிகாசமா கருவாட்சிக்கு அமைப்பாங்க அந்த பட்டிமன்றத்துக்கு நீங்க தலைமதாங்க. நீங்க தலைமதாங்கிறப்ப கீழே உட்கார்ந்து இருந்த கவி பேரரசு வைரமுத்து உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துட்டாரு. ஒவ்வொரு முறை நீங்க பேசுற போதும் அவர் மகிழ்ந்து சிரிச்சு கைதட்டி உங்களுக்கு கொண்டாடப்படுத்தினாரு. எனக்கு வைரமுத்து ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்றான், எனக்கு வைரமுத்து ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு பெரியவர் உங்களை மதிக்கிறார்களா, நீங்க யாருங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இவன் தின வகுப்பு போய் புரியுதா? விவேகானந்தர் மட்டும் அமெரிக்கால போய் பொறியாளர் வைங்க, அங்க இருக்கவன நடத்தின பிறகுதான் நம்மளால பயந்தான். அங்க போய் சாதிச்சுட்டாரு. நமக்கு இல்லத்துல மதிப்போம், நாட்டுல மதிப்போம், எல்லாம் கிடைக்கணும். ஏன்னா நம்ம என்ன யோசிச்சு பாருங்க, நோபல் பரிசு பெற்ற அந்த விஞ்ஞானியை கூட வீட்டுல என்ன சொல்லுவான்னு தெரியாது. நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு, நோபல் பரிசு வாங்குவாங்க, வெள்ளக்காய் வாங்க தெரியாது. அதுக்கு அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க. நல்லா வெண்டைக்காய் வாங்குவாரு, முருங்கைக்காய் வாங்குவாரு. அப்படி இல்லை, பெருமைகள் வருகிற போது அதை பகிர்ந்து கொள்ளணும். துன்பம் வருகிற போது நமக்கு ஒரு தோள் வேண்டும் என்று சொல்வது போல பெருமை வருகிற போது, அதனால்தான் ஈன்ற பொழுதில் பெருதூக்கும் தன் மகனை சான்றோன் என
கேட்ட தாயின்னு சொன்னா, நான் பெற்றதை காட்டலாம் என்னுடைய மகன் ஊராரால் சார்ந்தோரால் பாராட்டப்படுகிறான் என்று செய்தி கேட்ட உடனே நான் ரொம்ப மகிழ்ந்தேன். அதான் உண்மை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. முடியுமா? முடிக்க சொல்ல முடியாம வச்சிருப்பாங்க. பக்கத்துல இன்னும் சில பேரு முடிச்சுங்க அப்படின்னு போவாங்க. நான் ஒரு அரசு ஊழியர் பேசிட்டு இருந்தேன். நானே 40 நிமிஷம் பேசியிருக்கேன். அந்நேரம் பார்த்து ஒருத்தர் ஒரு சீட் கொடுத்தாரு. நாங்க முடிக்க போறோம்ல அப்படின்னு. இந்த படிக்க அது என்ன போட்டு தெரியுமா, மந்திரி வரை பேச நான் அவரை கூப்பிட்டுக்கவா, மந்திரி வரல நான் என்ன பண்றது, நான் வாழ்நாள் கூட பேசிட்டே இருக்கல. சரி, இப்ப இந்த விருதுக்காக இன்றைக்கு நான் பெறுகின்ற இந்த விருது நம்முடைய உழைப்புக்கு கிடைத்த விருது. பிள்ளை பள்ளியோட போயிட்டு வந்து ஒரு சின்ன பென்சில் எடுத்து காமிச்சு, அம்மா இன்னைக்கு எங்க வகுப்புல திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க. நீ சொல்லி கொடுத்தபடி திருவள்ளுவர்னு சொன்னம்மா. எல்லாரும் கைதட்டாங்க. எனக்கு இந்த பென்சில் கொடுத்தாங்கம்மா, எல்லாரும் பாராட்டினாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய நம்ம தூக்கி, நம்ம பிள்ளைதான் தூக்கி பாராட்டி முத்தம் கொடுத்து, மெச்சி உனை கூறார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டாலும் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி பாராட்டணும். அதை வச்சுட்டு அந்த இதே கொடுத்தாங்க 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். அந்த டீச்சர் எங்கிட்டான வருவா. அதாவது பதக்கம் பரிசெல்லாம் நகை கடையில் வாங்கணும். ஒரு வெள்ளி பதக்கம் தங்க பதக்கம்னா எங்க வாங்கணும்? சரி, கல்வி குழுமத்தில் எனக்கு கிடைத்தது என்றால் பெருமை, பல்கலைக்கழகத்தில் கிடைத்தது என்றால் பெருமை. இப்ப நீங்க பதக்கம் வாங்கி போறீங்க, ஆளு காசு வாங்கினேன், இது யாராவது பாராட்டுவாங்களா? உனக்குதான் திமிரு அப்படின்னு போவாங்க. நமக்கு கலைமகள் மூலம் வருகின்ற திருமகள், ஞாபகம் திருமகள் என்றால் அப்ப பாராட்டுகிற தன்மை இருந்தால் ஒருவரை பாராட்டு. இந்த இப்ப நினைச்சு பாருங்க, என்னை கூப்பிட்டு பேச விட்டுட்டு இங்க இருக்க குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பாராட்டு கொடுத்து போயிடலாம். இது தேர்வு பண்ண முறையை முதல்வர் எனக்கு தொலைபேசியில சொன்னாங்க. எப்படி மாணவர்களை வச்சு தேர்ந்தெடுத்து, உள்ளங்கவர்ந்த ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்து, அவர்களுடைய உண்மையான பெருமையை அறிந்து அந்த அவர்களுக்கு பரிசு கொடுத்தல், அவர்களுக்கு விருது கொடுத்தல் சொல்லி ஒரு ஏற்பாடு செய்யறாங்கன்னு சொன்னா, இது உங்களுக்கான விழா. இது கல்லூரி நடத்தலாம், ஆனா இந்த விழா உங்களுக்கான விழா. அந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஏற்பாடு செய்தது எவ்வளவு பெரிய விஷயம். அதோடு மட்டும் இல்ல, என்னையெல்லாம் எது கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி நேற்று காலையில் 5 மணிக்கு வந்து காலையில் வந்து நேரம் சிங்கப்பேட்டை ஷூட்டிங் சீரியல் பார்க்குறீங்களான்னு தெரியல. சிங்கப்பேட்டைன்னு ஒரு சீரியல் வந்தா சின்னத்துக்கு பார்த்தது இல்லையா? நான் டிவியில பேசுற சில பேர் உங்களை மாதிரியே ஒருத்தர் பார்த்தே அது நான் தான் யாரு இல்ல, அவர் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வேற முடிச்சுட்டு 7 மணி ஃபிளைட்டை முடிச்சு மதுரைக்கு போயிட்டு, அதுல நான் அந்த பம்பல் வழியா வந்துட்டேன். அதுக்கு நான் பேசாம திரும்பி ஐயப்பன் கோயிலுக்கே என்ன டிராபிக் நினைக்கிறேன். அதாவது எங்கேயாவது மெட்ராஸ்ல தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்களா? அப்படி தோண்டி வச்சிருக்காங்க. எங்க போனாலும் தோண்டி புகழோடு தோணக்கூடாது. அதுல போனதோ நான் என்னாச்சுன்னா, பெருமாடியில வந்து மாட்டிக்கிட்டேன். போனோட ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுல,
உடனே நீங்க சிரிக்க கூடாது. ஏன் போயிட்டா வெள்ளம் ஒரு மெட்ராஸ்ல என் பேனை எப்படி ஞாபகிக்கிறது. இப்போ ஒரு 4 மாசம் போகல உங்க நண்பர் கல்யாணத்துக்கு வந்தேன். வெள்ளம்னா வெள்ளம். என்னுடைய மகள் வீட்டுக்கு வந்திருந்தேன். மேடவாக்கத்துல அவங்க வீடு. பேர் தான் மேடவாக்கம், அது பள்ளவாக்கம். அதுக்குள்ள என் கார் மாட்டி அது மிதக்குது. இனோவா ஏதோ நானே ஒரு ஏழைக்கேற்ற இனோவா வச்சிருக்கேன். அதுல வர்றப்ப அந்த நேரம் ஒரு இது வாட்ஸ்அப்ல ஒரு மீம்ஸ் பார்த்தேன். என்ன தோரா போட்டிருக்காங்க ஒருத்தன் அம்புடு தண்ணியில. அதுல ஒரு மீம்ஸ், ஒருத்தன் கழுத்தளவு தண்ணியில் நிக்கிறான் மெட்ராஸ்குள்ள, வீட்டுக்குள்ள தண்ணி. அத சொல்றான், இந்த பிளாட் வாங்கினப்ப 10 அடியில தண்ணின்னு சொன்னாங்க. மேலையா மேலையான்னு சொல்லாம ஆனா 10 அடியில தண்ணின்னு இருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து அதை படிச்ச உடனே இருக்கிற கஷ்டம்னா ஒரு நிமிஷம் மறந்து வச்சுக்க. நினைச்சு பாருங்க, ஒரு விருதை வாங்குற போது ஒரு மகிழ்வோடு வாங்கணும். நான் உங்களை விடாம அறிவுரையா சொல்லி பாடா படுத்தி அப்படி செய்ய மாட்டேன். நான் அவ்வளவு ஈவர்க்கு இல்லாத இல்லை. கொஞ்ச நேரம் நமக்கு சிரிக்க நேரம் இருக்கா? சில பேரு எது சொன்னாலும் ஆச்சரியப்பட மாட்டேங்கிறான், எது சொன்னாலும் சந்தோஷப்பட மாட்டேங்கிறான். குலோப் ஜாமுன் கூட மூஞ்சியை சுச்சிட்டே இருக்காங்க. என்ன குழப்பம் இருக்கு? குலோப் ஜாமுன் அப்படிதாங்க. நல்ல ரசனையா இதெல்லாம் சினிமா பார்க்கிறப்ப அப்படியே ரசிச்சு பார்ப்போம். அதுவும் நாங்க டூரிங் தியேட்டர்ல படம் பார்க்கிறப்ப, உங்களுக்கு டூரிங் தியேட்டர் தெரியுமா தெரியாது, மணல் பரப்பி டூரிங் போட்டுப்பாங்க. அது எம்ஜிஆர் படம் தான் பார்க்கிறப்ப அந்த அலிபாபா 40 திருடர்களும் கடைசி சீன்ல வீரப்பா கதாநாயகி பானுமதிய குதிரையில அப்படி கடத்தி போவார். பாவம் அந்த குதிரை 2 பேர்த்தையும் தாங்கி ஓடும். பின்னாடி எம்ஜிஆர் குதிரையில விரட்டி வருவார். திடீர்னு வீரப்பா குதிரையில திரும்பிடும். கீழே உட்காந்து கிளவில என்ன இவர் வேற பக்கமா குதிரையை திரும்பி போறாரு. அவ்வளவு ஆர்வமா படம் பார்ப்பாங்க. இப்ப எதையுமே ஆச்சரியப்பட்டு பாக்குறது. அது மட்டும் இல்ல, சுவாரஸ்யமே இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா வெறும் டிவி பார்த்து அமுக்கி வேலை வீட்டு போவாரு. நல்ல காட்சி வந்தா அதை அப்படி ஈடுபட்டு பார்க்கணும். இந்த ராஜபாலகர் இன்னொரு படத்துல அந்த தன்னுடைய தம்பியினுடைய நிலையை நினைச்சு பார்த்து, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டை கேட்கிறப்ப நம்ம கண் கலங்குவோம். தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்தது என்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு என்று அப்படி பாடுறப்ப நம்ம அப்படியே உருகி போவோம். அந்நேரம் நம்ம மட்டும் ஒரு உட்கார்ந்து முறுத்து இப்படி தின்னால நான் கோபத்தோட அவனை பார்த்தேன். ஏன் கொஞ்சம் கூட இல்லாம இந்நேரம் கொண்டு திங்கிறியாது? அவன் திட்டிகிட்டே இருந்தவன் உனக்கு வேணுமா அப்படி இருக்குள்ள போல இருந்துச்சு. நல்லா இருந்தது ரசிய. வேற ஒண்ணு இல்லைங்க, இதெல்லாம் சமையல் தெரியுமான்னு கேட்டா, பொண்ணுக்கு சமையல் தெரியுமான்னு கேட்டா தெரியும் தெரியாதுப்பாங்க. இப்போ உடனே டக்குன்னு சொல்றாங்க, அருமையா சமைப்பா, யூடியூப்பை பார்த்து. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் சமைச்சு தட்டுல போடுவாங்க, இப்ப நெட்ல போடுறாங்க. பாக்குறீங்கல்ல, ஒரு அம்மா ரசம் வச்சு முடிச்ச உடனே இப்படி கையில வச்சு இப்படி செல்ஃபி எடுத்து, நான் வைத்த ரசம் நவரசம் அப்படி போட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருச்சு. வச்ச அடுத்த நிமிஷம் 500 வேலை இல்லாத வெட்டி போய அருமை சூப்பர் வாவ் அப்படிலாம் போட்டாங்க. நம்ம பெருமை தாக்கல. ஒரு நிமிஷத்துல 500 பேர் பார்த்தாங்க. அதே ரசத்தை மத்தியானம் பூசல் ஊத்திட்டு அவன் மண்ணு மாதிரி பார்த்துட்டு இந்த அம்மா கோவம் வந்துச்சு. அறிவில்லை.
500 பேர் லைக் போட்டுட்டா. நீ மண்ணு மாதிரி திங்கல. என்ன ஏன் லூசு, அவன் தான் ரசத்தை பார்த்தவன், நான் தான் திங்க போறவன். என் நிலைமை எனக்கு தெரியும். ஏன்னா முந்தியெல்லாம் இது அம்மா வச்ச குழம்பு, இது மனைவி வச்ச குழம்பு, இது மகள் வச்ச குழம்பு, வாசத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. என்னைக்கு பிரிஞ்சு வீட்டுக்குள்ள வச்சோம் எல்லாம் போச்சு. ஒரு மனைவி கணவனுக்கு ரத்த குழம்பு ஊற்றிருக்காங்க, இப்படி எடுத்து நாக்குள்ள வச்சு அந்த கணவன் அப்படி சொல்லி போன மாசம் 15ஆம் தேதி ஒரு ரத்த குழம்பு வச்சு இல்லை, அதே மாதிரி இருக்க அப்படின்னாங்க. அதேதான் 188 சீரியல் மொத்த மனுஷி பாப்பனா உனக்கு ரத்த குழம்பு பாப்பனா நினைச்சு பாருங்க. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு நடுவுல பல்வேறு வகையான உத்திகளை கையாள வேண்டும். அந்த உத்திகள் நம்ம என்ன செய்யறோம், ஜெயிக்கிறோம். இப்போ வகுப்பறைக்குள்ள போறப்பட நமக்கு தெரியாதா, நமக்கு தான் எதுக்கு சம்பளம் அதிகம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பத்திரமா இல்லைங்க. அந்த பேப்பர்லாம் திருத்தரம்ல கடவுளுக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன எழுதிருக்காங்க. இன்னொன்னு அது ரைட்டா தப்பான கண்டுபிடிக்க முடியாதபடி எழுதுவாங்க. 4000 திவ்ய பருவத்தின் குறிப்பு வரைக்கும் கேட்டிருந்தோம். 12 ஆழ்வார்கள் பாடல் 4000 திவ்ய பருவத்தின் குறிப்பு வரைக்கும் ஒரு பையன் பார்த்தான், பதில் எழுதுறான். இது 4000 பாடல்களை உடையது, பிரபந்த வகையை சார்ந்தது, திவ்யமா இருக்கும். இது தப்பா ரைட்டா ஒண்ணும் சொல்ல முடியாது. தப்பு மாதிரி இருக்கு, ரைட்டு மாதிரி இருக்கும். நம்ம பேப்பர் திருத்திக்கிட்டே வர்றப்ப 10 பேப்பர் தப்பா திருத்திட்டோம், தப்பானதை எடுத்துக்கிட்டோம், கடைசியில் ரைட்டா எழுதணும் தப்பு போட்டு விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா நம்மளும் மனுஷன் தானே, என்ன செய்யுது. அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணி நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு வீட்டுல பிள்ளைக்கு காய்ச்சல்னா ஏதாவது மாத்திரை கொடுத்து போட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வருவோம். படிக்கிற பிள்ளைக்கு காய்ச்சல்னா உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு ஓடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம பெற்ற பிள்ளைக்கு காய்ச்சலாம், நம்ம படிக்கிற பிள்ளை நம்ம பிள்ளைன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்முடைய. அதனாலங்க உண்மை, நம்மகிட்ட படிச்ச பிள்ளை எங்க பார்த்தாலும் நம்மளை பார்த்து வணக்கம் சொல்றப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க மறந்து போயிருக்கூடாது, எதுக்கு வந்தோம் நம்ம மட்டும் உட்கார்ந்துட்டே இருக்கோம். அவ்வளவுதான், முடிச்சிடுறேன். அதாவது நமக்கு ஒவ்வொரு சின்ன செய்திகள் எல்லாம் கேட்கிற போதும் ஒரு மகிழ்ச்சி வரணும், சந்தோஷம் வரணும், அதன் மூலமாக பெருமையும் கிடைக்கணும். நல்ல குடும்பம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்றாங்க. 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளோடும் மனைவியோடும் மக்களோடும் பேசுகிற போது கழிவறை போல வகுப்பறைக்குள்ள நுழையிற போது நமக்கு எல்லா துன்பங்களும் போயிருங்க. நாம ஒரு நிமிஷத்துல என்ன செய்வோம்னா அந்த உலகத்துக்குள்ள போயிருவோம். இப்ப சொன்னாங்கல்ல, நீ கேள்விப்பட்ட விஷயம் தான், அலெக்சாண்டருடைய தந்தை அரசவையில் வீட்டிருந்த போது, பிலிப் மன்னன் வீட்டிருந்த போது ஒருவன் ஓடி வந்து சொல்றான், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த நாட்டுக்கு இளவரசன் பிறந்திருக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல அப்படி பாண்டி நாட்டு முத்துக்கள், ரோமாபுரி பாண்டி நாட்டு முத்துக்கள் அப்படி அள்ளி வச்சுக்கோ. அவன் வாங்கிட்டு நன்றி சொல்லி கிளம்புறான். திரும்ப கூப்பிட்டாருங்களா, இன்னொரு கைப்பிடி அள்ளி கொடுத்தாரு. அவன் கேட்டான், அண்ணா நீங்க கொடுத்த அந்த ஒரு பிடி முத்து என் 10 தலைமுறைக்கு போதுமே, இன்னொரு கைப்பிடி முத்து எதுக்கு? ஒன்று என் மகன் பிறந்தான் என்று சொன்னதற்காக, இரண்டாவது என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கின்ற போதே எனக்கு மகன் பிறந்து விட்டான், ஆதலால் என் மகன் என் ஆசிரியரிடத்திலும் படிப்பான் என்பதை நான் புரிந்து கொண்டேன், அதனால அவன் பரிசு. இன்னைக்கு அதான பெருமை. நம்ம பிள்ளைங்க நம்ம வாத்தியார்கிட்ட நம்ம படிச்ச பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுவோம், நம்ம படிச்ச கல்லூரியில கொண்டு சேர்த்து விடுவோம். அப்படி சேர்த்து விடுறப்ப சொல்லி சேர்த்து விடுவோம். எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் இங்க இருக்கேன்ப்பா சொல்லுவோம்.
எனக்கு ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா? கோயம்புத்தூர்ல ஒரு முறை பேசிட்டு இருக்கிறேன். எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, அப்படியே கையெழுத்து வாங்குறாங்க, ஆட்டோகிராஃப். இந்த கூட்டத்துல ஒரு 85 வயசு பெரிய ஒரு கூட்டத்தை விலகிட்டு வர்றாரு. நான் அவரை பார்த்து பயந்து போயிட்டேன். அவர் யாருன்னா எங்க வாத்தியார். கூட்டத்தை விலகிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்ல, என்னை கையிலேயே அடிச்சவரு. இந்த இப்படி வச்சு ஸ்கேல வச்சு அடிப்பாங்க, எடுத்து திருந்தணும். அவரை பார்த்த உடனே நான் என்ன செஞ்சேன், அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். அதுதான் நம்முடைய பழக்கம். இப்பெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு வாத்தியார் பஸ்ல இருந்தாரு. பஸ்ல உட்கார்ந்து ஒரு ஸ்கூல் பையன் படாம எந்திரிச்சான். இவர் தோலை பிடிச்சி சாப்பிட்டாங்க. இதெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோ, கசா உட்கார். பஸ் கொஞ்ச தூரம் போச்சு, திருப்பி எந்திரிச்சான், திருப்பி அமுட்டாரு. 3வது அம்புனார்ல அதை அழுதுச்சான். நான் வண்டலூர் போய் இறங்க வேண்டி போயிட்டேன். அங்கேயும் இங்கேயும் கொண்டு வந்தேன். நான் திருப்பி வேற பஸ் அப்படிதான் போவேன். நான் வந்து நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லிட்டு இருந்தா, நானே வீட்டுக்கு வந்து கைது போட்டு போடலாம் அப்படின்னு. அவர் சொன்னாரு, எனக்கு இல்லடா, என் பேர போடுறா. போட்டாங்க. வாங்கி பார்த்துட்டு இன்னும் திருத்த என் கையெழுத்த. எனக்கு ஜனாதிபதி விருது பெற்றதை போல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. என் ஆசிரியர் என்னிடத்தில் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குகிற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன், அவரால் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். அதானுங்க வேணும். 1000 கவலைகள் இருக்கலாங்க, 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி, இந்த மனைவி கணவன்கிட்ட போய் கேட்டுருக்காங்க, அப்பாவியா எங்க சொந்தத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்க முடியாதாம்ல. நான் பிரிச்சிருக்கேன், வைத்திய மாதிரி பேசுற, அதனாலதான் அதுக்கு சொர்க்கம்னு பேரு. உடனே கூட்டு போவாங்களா? இந்த அம்மாவுக்கு பிபி ஏறிடுச்சு. அப்படி சொர்க்கத்துல என்ன மாமா இருக்கு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியாருவாங்க. நான் எங்க போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவேன். நம்ம விட மாட்டேங்குது. அப்படி நரகத்துல என்ன மாமா இருக்கும்? நரகத்துல குரங்குலையா இருக்கும். உடனே இந்த அம்மா புரிச்ச பொருளுக்கு செல்லமா ஒரு அடி. போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயே அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா. இது எதுக்கு வேணுமா? வேண்டாம். உலகத்தில் பெற்ற எல்லாரும் தன்னுடைய ஆசிரியரை தெய்வமாக நினைக்கிறார்கள். ஊவே சாமிநாதையர், உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிநாதன் தமிழ் தாத்தா சுவடிகளை தொகுத்து கொடுத்ததால் நாம் படித்தோம். அவரு திருவள்ளிக்கேணியில அவருடைய தியாகராச விலாசம் ஒரு நான் படுத்திருந்தார். அதை வச்சு விட்டாரு. போய் தேடி போயிடாங்க. ஊஞ்சல்ல படுத்திருந்தார். ஒரு இளைஞர் வந்தார். ஐயா படுத்திருந்தவர் யாரு? ஐயா உங்ககிட்ட ஒரு புத்தகம் வாங்கி போனேன், ஒரு வாரத்துல கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுக்க முடியல, 6 மாசம் ஆச்சு, திருப்பி கொடுக்க வந்தேன். அது கோவம் வந்துருச்சு. என்னப்பா, இந்த புத்தகத்தை நீங்க கொடுத்துருந்தேன்னா எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, நீ ஒரு நாள் இப்படி வச்சிருக்கலாமா? அப்ப எல்லாம் புத்தகம் மதிப்பில்லாத காலம். சரி சரி, உன் பேர் என்ன? என் பேர் மீனாட்சி சுந்தரம். அந்த 80 வயசு கிழவனார ஓவேசா படார்னு அந்த ஊஞ்சல் விட்டு இறங்கி குதிச்சு, என்ன பேர் சொன்னீங்க? மீனாட்சி சுந்தரம். எங்க ஐயா பேரா? ஐயானா யாரு? அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய பேர் திருச்செந்தபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் பேரா கொடுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு நீங்களே வச்சுக்கீங்க. அந்த பையன் கண்ணு கலங்கி போச்சு. வாத்தியார் பேர சொன்னே 80 வயசுல எப்படி கீழே குதிச்சு கையெழுத்து போட்டு தராரு. அப்படி அந்த புத்தகத்தை வாங்கியவர் தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தன்னுடைய வரலாற்றை எழுதுகிறார். ஆசிரியர் வேலை கேவலமான வேலை இல்லை. பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ராமன் வில்ல முடிச்ச உடனே, தசரதனுடைய மகனாகிய ராமன் வில்ல முடிச்ச உடனே ஜனகன் சீதையுடைய அப்பா பெண்ணை கொடுத்துருக்கணும், கொடுக்காத. கொஞ்சம் யோசிக்கிறார். ஏன் சரியா முடிக்கலன்னா, இல்ல
உங்க அப்பா தசரதனுக்கு 3 மனைவி, அது மேலே கூட சொல்லலாம், 60,000 தான் சொல்லுவாங்க. சும்மா அவ்வளவு தர முடியாது, எண்ணி பார்த்தே சேர்த்துருக்காங்க. 3 மனைவி. இந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்து 6-7 கட்டிட்டானே என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. அப்ப பக்கத்துல இருந்த வாத்தியார் விஸ்வாமித்திரர் சொன்னாரா, ஜனக மகாராஜா பெற்றது தசரதன் தான் இந்த ராமனை, ஆனால் வளர்த்ததெல்லாம் வசித்தன் என்ற ஆசிரியரும் விஸ்வாமித்திரன் ஆகிய நான் தான். 2 வாத்தியார் வளர்த்தோம், பொண்ணு கொடுத்தாங்க. புரியுதா? கடவுளாக இருந்தாலும் கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு 2 வாத்தியார் வந்தாங்க. கடவுளுக்கு கல்யாணம் சொன்னா அத்தகைய பெருமை மிகுந்தது நம்முடைய தொழில். அதனாலதான் அருணகிரிநாதர் முருகப்பெருமான பார்த்து சொல்றப்ப, நீ எங்க அம்மாவா வராத, சொன்னபடி கேட்க மாட்டேன், அம்மாவா வராத செல்லம் கொஞ்சுவேன், அண்ணன் தம்பியா வராத சொத்துல பங்கு கேட்பேன், எங்க வாத்தியாரப்பா, எங்க வாத்தியார வந்தீங்கன்னா எனக்கு அருள் செய்வேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மதுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகனே. கந்தரன் மோதியுடைய கடைசி பாட்டு பாட்டு, நீ குருவா வரணும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு என்ன தெரியுங்களா? அவங்க பிள்ளைன்னு பார்ப்பாங்க, வேற ஒன்றும் அவங்ககிட்ட இருந்து தெரியாதுங்க. ஆனால் என்ன பட்டாத்துக்கு கூப்பிடுறாங்களா? ஒரு 10 ரூபா பொண்ணு வந்துச்சு, ஒருவேளை எனக்கு முடிக்கிறதுக்கு 20 தான். சரி முடிச்சிட்டேன். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளா தான் தெரியும், ஆசிரியர்களுக்கு தான் இந்த பிள்ளை படிப்பாளி, இந்த பிள்ளை பேச்சாளி, இந்த பிள்ளை விளையாட்டு வீரன், இந்த பிள்ளை எழுத்தாளர், இந்த பிள்ளை கவிஞன் என்று அவனுக்குள்ளே போவனை கண்டுபிடிப்பவர்கள் ஆசிரியர்கள். உசைன் போல்ட் தான் ஹார்டிக் விருது பெற்ற போது சொன்ன வார்த்தை, எனக்கு பாஸ்கெட் பாலிலும் கிரிக்கெட்டிலும் தான் ஈடுபாடு இருந்தது, என்னை ஓடுமாறு தூண்டிய என் ஆசிரியர் நான் மறுத்த போது உனக்கு பிடித்தது என்ன என்று கேட்டார். சிக்கன் லெக் பீஸ் பிடிக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு முறையும் நீ ஜெயிச்சுட்டோட வாங்கிக்கிறேன், லெக் பீஸ்க்காக ஓட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்றால் எனக்குள் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் இருக்கிறார் என்று கண்டுபிடித்தவர் என் ஆசிரியர். யார்? விளையாட்டு ஆசிரியர் கண்டுபிடிக்கிறார். அந்த உசைன் போல்ட் துப்பாக்கி குண்டுடைய வேகத்துக்கு இணையானவராங்க. தமிழ் படத்து துப்பாக்கி குண்டு இல்ல, தமிழ் படத்து துப்பாக்கி குண்டு பார்த்திருக்கீங்களா? சுடுவேன் இல்லை, கதாநாயகன் ஓடுவேன், குண்டு விரட்டி போகும், சந்துல திரும்புவேன், குண்டும் திரும்பும், அப்படியே செவத்துக்கிட்ட போய் நிற்பேன், குண்டு வந்து இங்க நிற்கும், அதை கையில பிடிச்சு வாயில விட்டு துப்பாக்கி கண்டுபிடிச்சதுக்கே கேவலம். இவர் சுட்டவுடன் வேகமா போகக்கூடிய துப்பாக்கி குண்டு போன்ற மனிதர்கள் இந்த நூற்றாண்டில் பாராட்டப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கும் இருக்கிற உறவு ரத்த சம்பந்தம், மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு ஞான சம்பந்தம். நன்றி, வணக்கம்.